முருகா என்ற சொல்லி மந்திரம் தான். இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா வரம் தரும் நாள் ஆடி மாதம். இந்த ஆடி கிருத்திகையோட மகிமை என்ன? கிருத்திகை முருகனுக்கான நாள். அந்த ஒரு நாள் திருநாள் நம்ம மிஸ் பண்ணாமல் சக்தி மகாசக்தியாக இருக்கு. இந்த முருகா அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா வைரி. இந்த வைரி என்பது உயிர், அதாவது சரணாகதியோடு இருந்தால் வேண்டிய வரம். ஏன்னா அந்த கிருத்திகை மாதத்தில் எதை விதைக்கிறோமோ அதான் சொல்லுவாங்க, முருகா என்ற சொல்லுக்கு உருகாதவர் எவரும் இல்லை. ஒவ்வொருத்தவங்களுடைய உள்ளத்துலையும் அது எந்த மதத்தினாராக இருக்கட்டும் முருகனை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. பாரு அழகாக இருக்காருப்பாங்க டக்குன்னு. ஆக இந்த கிருத்திகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதத்தோட ஸ்பெஷல் என்னென்னா எனர்ஜி வாரி வழங்கக்கூடிய இந்த ஹை எனர்ஜியில் இருக்கும்போது அந்த கிருத்திகை. இந்த நாளில் வந்து நான் இந்த கந்த சஷ்டி படிக்கலாமா, இந்த நாளில் வந்து நான் முருகான் மட்டும் சொல்லலாமா, அப்படி கிடையாது. எந்த நாள்லையும் நீங்கள் உங்கள் அன்போடு முருகனை நினச்சிக்கிட்டே மனசால நினச்சாலும் ஓகே தான். இந்த தவறு மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள்? தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட் டாக்டர் மாயன் செந்தில்குமார் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ணா, நீங்கள் முருகரோட பெரிய பக்தர்னு தெரியும், பெரிய ரசிகர்னு தெரியும். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் அம்மனுக்கு தான் உகர்ந்தமான மாதம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஆனால் முருகனுக்கும் இந்த மாதத்தில் ஒரு ஸ்பெஷலான நாள் இருக்குன்னு பார்த்தா ஆடி கிருத்திகை. இந்த ஆடி கிருத்திகையோட மகிமை என்ன? உண்மையிலே முருகர் பக்தர்கள் அந்த நாள் அன்னைக்கு என்னென்ன பண்ணலாம்? சூப்பர், அற்புதமான ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டிங்கனாக்கா முருகன் பக்தர் தான். முருகன் பக்தர்னால தான் எங்கள் அம்மா அப்பாலாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப ரொம்ப முருகனை நேசிச்சவங்க. அதான் செந்தில்குமார்னு பேர் வச்சாங்க. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆடினாலே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆடி, மார்கழி, ஆனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரை கேட்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஸ் இருக்கும், ஒரு மனசில் ஒரு பெல் அடிக்கும் டிங். ஏன்னா அந்த சாங்கு, அந்த ப்ரீஸு, அதுக்கப்புறம் ஆடி காற்று இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ரம்யத்தை கொடுக்கும். எல்லா கடவுளுக்குமே உகந்த ஒரு நாள் தான் ஆடி மாதம். அதில் ஆடி கிருத்திகை வந்து முருகனுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை அம்மனுக்கு. அவங்க அப்பா, அதாவது ஃபேமிலி, முருகன், இறைவன், சிவன், பார்வதி, சக்தி, சிவம், இப்படி எல்லாமே கலந்த ஒரு கலவையானது. ஏன்னா இறைவன் வந்து பார்த்திங்கன்னா வரம் தரும் நாள் ஆடி மாதம். அப்போது அதுக்குன்னு ஒரு தனித்தனியாக ஒரு நாள். இப்போ பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை கேட்டிங்க, கிருத்திகை முருகனுக்கான நாள், அதுவும் வரம் நாள். அந்த ஒரு நாள் திருநாள் நம்ம மிஸ் பண்ணாமல் சில ஐதீகங்கள் படி நம்ம சில விஷயங்களை நம்ம கரையை குறைச்சிக்கிற விஷயம், நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திரையை கொஞ்சம் விளக்குற ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் ஆடி கிருத்திகை. முருகனின் அருளோடு அது சொல்ல வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி முருகா என்ற சொல்லே மகா மந்திரம். அப்போ முருகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சோலார் பிளக்ஸ் இயங்கும். மற்ற ஓம் அப்படின்னா எல்லா சக்கரமே இயங்கும், உச்சி முதல் பாதம் வரை. ஆனால் இந்த முருகா அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா வைரி. இந்த வைரி என்பது உயிர். ஸோ அந்த வயிறுங்கிறது விரதம். அப்போ விரதத்தில், அதாவது வெறும் தம் தான் வந்து விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே வந்து கேட்பாங்க, நான் விரதம் இருந்தேன் அப்படிம்பாங்க. அதாவது வெறும் தம், அதாவது காற்றை மட்டுமே உள் சுவாசித்து இருக்கக்கூடிய நாட்கள் தான் விரதம். அதுவும் கிருத்திகை மாதத்தில் அந்த கிருத்திகைக்கான முருகனுக்கான நாளில் அந்த ஒரு நாள் திருநாளில் நம்ம விரதம் இருந்து, அதாவது வெறுந்தமாக இருந்து இறைவனை நோக்கி, அதாவது சரணாகதியோடு இருந்தால் வேண்டிய விரம் கிடைக்கும். அதாவது வேண்டிய வரம். அது சுரமாக ஒரு பாடலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகா முருகா முருகா. அதான் சொல்லுவாங்க, முருகா என்ற சொல்லுக்கு உருகாதவர் எவரும் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா குட்டி முருகன்லேருந்து பல வெரைட்டியில் முருகன் இன்னைக்கு இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் பிடிக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா எனக்கு வந்து பிடிச்சது முருகன், வேணா நான் வந்து ஸ்பெஷலாக ஒரு கார்டு வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாருடைய உள்ளத்திலும் தவறு விளையாடி கொண்டிருக்கிற ஒரு கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகன். ஓகே. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது முருகன் வந்து தமிழோட கடவுள், தமிழருக்கான கடவுள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் வந்து முருகனை கொண்டாடிட்டு இருக்காங்க. அதோட மகிமை என்ன, காரணம் என்ன? எனர்ஜி, சக்தி. அதாவது ஒவ்வொருத்தவங்களுடைய உள்ளத்துலையும் அது எந்த மதத்தினாராக இருக்கட்டும் முருகனை பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. பாரு அழகாக இருக்காருப்பாங்க டக்குன்னு. அவங்களுக்கு அந்த வணங்குதல் இல்லைனாலும் பாரு அழகாக இருக்காங்க சொல்லுங்க. அவர் அந்த கையில் இருக்கக்கூடிய வேல் பாரு அப்படிமா. வேல் தான் நம்மளுடைய முக்கியமான மூலம். உச்சி முதல் பாதம் வரை நம்மளுடைய வேல் அப்படி பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும் இல்லையா, தண்டுவடம். அந்த தண்டுவடம் ப்ளஸ் நம்மளுடைய தலை தான் வந்து வேல் பகுதி. அதில் 3 பட்டை இருக்கும், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். அதாவது பிரபஞ்சத்தையே அதில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு புள்ளி, அந்த பட்டைக்கு நடுவில் ஒரு புள்ளி இருக்கும், அதுதான் நம்மளுடைய ஆகனம். ஸோ இந்த பகுப்பொருளில் என்ன கேட்டிங்கனாக்கா நம்ம இருக்கக்கூடிய எனர்ஜியை நம்ம இதுலேருந்து எடுக்கணும், கிரகத்துலேருந்து எடுக்கணும், இறைவர்கள்லேருந்து எடுக்கணும். அது முக்கியமாக இதுதான் வாழ்க்கை அப்படின்னு காமிச்சார் அந்த சிம்பிள். அதேமாரி வேல் இருக்கு இல்லையா, இருக்கிறதுல அந்த வினையிலேன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் அந்த வேலுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது, எனர்ஜி இருக்குது. அந்த 3 பார்த்திங்கன்னா இது 2 புள்ளி வச்சுக்கோங்களேன், மேலே ஒரு புள்ளி. இப்படி எடுத்திங்கன்னா அந்த பிரமிட் இருக்கும், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். அண்டம், கண்டம், பிண்டம் அப்படிம்பாங்க. பிண்டம் என்ற இந்த தேகத்தில் அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தியை
நம்ம கூட நிறைச்சி வைக்கக்கூடியது தான் அதுதான். வேல் கையில் வச்சு வணங்குறதும் வேல் கையில் பிடிச்சிருக்கிறதும் காரணம் கிரகத்தில் இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய வெட்டவெளி ரகசியத்தில் இருக்கக்கூடிய எனர்ஜியை உன்னுக்குள் இருக்கக்கூடிய சக்தி உன்னோட தண்டுவடத்திலேயே இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான். தண்டுவடம் அதான் சொன்னல, அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது ஜீன் அப்படிம்பாங்க, கரெக்ட் ஜீன் டைப். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் தான் சயின்ஸ் இருக்குது, சயின்ஸ் தான் ஆன்மீகத்தில் இருக்குது. அது முருகன் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா 6 வகையான கன் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், சொல்லுவாங்க டமா டமான்னு சுற்றுற மாதிரி சொல்லுவாங்க. அது நான் என்னுடைய பாஷையில் சொல்கிறேன். ஆக்சுவலி முருகனுக்கான விஷயமே வந்து வேறு. சொல்லி கொக்கருத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னாக்கா துன்பம் அறுத்தான் அப்படின்னு. ஆமாம், சேவலாகவும் வேலாகவும் மயிலாகவும் மயிலுண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ராமன் சுவாமிகள் சொன்ன அற்புதமான விஷயம் மயூரபந்தம். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு வகையான மந்திரங்கள் கொடுத்துருக்காங்க. முருகா என்ற சொல்லி மந்திரம் தான். கரெக்ட். இந்த கிருத்திகையில் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உள்ளமே கோயில் அப்படிங்கும்பொழுது உள்ளத்தில் முருகனை வைத்து நம்ம நல்ல அழகாக குளிச்சுட்டு வந்துட்டு முருகன் அதாவது வேல் மாடல் கேட்டுக்கலாம், வீட்டில் போட்டுக்கலாம். வேல் சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் ஒலிக்கலாம். இல்லைனா நீங்கள் கந்தசஷ்டி கவசம் சொல்லலாம். அதாவது இதுதான் நிறைய பேர் கேட்பாங்க. இந்த நாளில் வந்து நான் இந்த கந்தசஷ்டி படிக்கலாமா, இந்த நாளில் வந்து நான் முருகான் மட்டும் சொல்லலாமா? அப்படி கிடையாது. எந்த நாள்லேயும் நீங்கள் உங்கள் அன்போடு எந்த சொல்லலாம் சொல்லி முருகனை நினச்சிக்கிட்டே மனசாலே நினச்சாலும் ஓகே தான். ஆக இந்த கிருத்திகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதத்தோட ஸ்பெஷல் என்னென்னா எனர்ஜி வாரி வழங்கக்கூடிய அந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடியது பயங்கரமான எனர்ஜி. அது முருகன் அன்னைக்கு கிருத்திகைங்கிறது தான் அவருடைய நட்சத்திரத்துலேருந்து எல்லாமே வரும். ஓகே. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாசிட்டிவாக ஒருத்தவங்க நல்லா பெரிய அளவில் எனர்ஜியில் இருக்கவங்ககிட்ட போய் எனர்ஜி வாங்குறதும் ஜீரோவில் இருக்கவங்க வாங்குறதும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அந்த நேரம் தான் இந்த ஹை எனர்ஜியில் இருக்கும்போது அந்த கிருத்திகை. ஓகே. ஸோ அதான் விரதமாக இருந்து நமக்கு எதை வேண்டினாலும், குழந்தை இல்லையா, வேலை இல்லையா, தடைகள் இருக்கா, இல்லை முன்ஜென்ம பிரச்சனைகள் இருக்கா, எதுவாக இருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட பிரார்த்தனையாக சரணாகதியோடு நானும் தான் இத்தனை வருஷமாக வேண்டிகிட்டு இருக்கேன், எனக்கு வந்து நடக்கலைன்னு சொல்லும்போது அது வெறும் பார்வையாக காட்சி பொருளாக இல்லாமல் ஆட்சி பொருளோடு சேர்க்கணும். காட்சியே அழகு, அது முருகனுடைய அழகே அழகு. ஆனால் அது ஆட்சி பொருள் தான் நமக்கு கனெக்டிவிட்டி. அகவிளக்கோடு அகல் விளக்கு புரியுது. அந்த அகல் விளக்கோட தீபம் அக விளக்கில் இருக்கக்கூடிய தீபம் ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். எப்பொழுதுமே சூப்பராக இருக்கும். இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். சக்தி மகாசக்தியாக இருக்கும். அதனால தான் அவருக்கு ஒரு பானகம், பால், பாயசம் இந்த மாதிரியான பிடிச்சது இது செஞ்சாதான் நான் வரம் தருவேன்னு கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சதை கொடுக்கும்பொழுது இன்னும் சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால தான் அந்த கிருத்திகை மாதத்தில் நம்ம இந்த முருகன் என்ற மந்திரத்தை வெறும் முருகான் 108 சொன்னாலே பவர் ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே. ஏன்னா நம்மளோட சக்கரங்கள் நான் சொன்னால வயிறு, இந்த வயிறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுச்சமும் இருக்குது. ஸோ அதனால தான் அந்த வேலுக்கும் தண்டுவடத்துக்கும் நம்மளுடைய வயிறுக்கும் 72,000 நாளைக்கும் ஒரு சுச்சமும். இந்த கிருத்திகை நாளில் அதாவது இந்த ஆடி மாதத்தில் கிருத்திகை நட்சத்திரத்தில் அந்த கிருத்திகை முருகனுக்கான நாளாக அந்த ஒரு நாள் திருநாளில் நம்மளுடைய ரைட் ஹேண்டை கையில் அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோ ஒரு லெமன். இந்த லெமனுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி உண்டு. கண்டிப்பாக. கையில் வச்சு மெடிடேட் பண்ணால் நம்மளுடைய கரைகள் அகலும், அதேமாதிரி குறைகள் அகலும். அதுக்கு இருக்கிற எல்லா பழங்கள்லேயே இந்த கனி அதாவது லெமனுக்கு ஒரு பவர் உண்டு. அதனால தான் வந்து ரிசர்ச் பண்ணி அதில் நிறைய விஷயம் இல்லை எனர்ஜின்னு ஒன்று இருக்குது. மெடிடேட் பண்ணி காலையில் சும்மா ஜஸ்ட் ஒரு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு லெமன் கையில் வச்சுட்டு ரைட் ஹேண்டில் நீங்கள் என்ன வேண்டினாலும் நடக்கும். ஏன்னா உங்களுடைய D20 ஏரியா மீன்ஸ் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நம்மளுடைய கிரியேட்டரில் இருக்கும். புரியுது. ப்ரொமோட்டர் ஆகும். புரியுது. ரைட் ஹேண்ட் எப்பொழுதுமே கிரியேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் ப்ரொமோட்டர். இந்த ரெண்டுக்குமே ஒரு இணைப்பு கொடுக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்களா நான் வந்து நினைக்கிறது நடக்கணும். இது கோயிலுக்குள்ளே போனால் நடக்கும். ஏன்னா கோயிலில் உள்ள அமைப்பே வந்து பிரமிட் டைப். உள்ளே அதுக்குள்ளே கடி எடுத்து வச்சுட்டிங்கனாலே உங்களோட தாமரை விரிஞ்சிடும். மீன்ஸ் தலையில் சிரஸ்தானம் வந்து திறந்துடும். ஆனால் வெறும் திறந்து என்ன பிரயோஜனம்? எண்ணம் போகுது உங்களோட ஆசைகள். அது போய் ரீச் ஆகிற இடம் அந்த நாளில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக. அது முருகனை நினைச்சுன்னா சூப்பராகவே போகும். ஜெட்டு மயிலில் கொண்டு போகிற மாதிரி கொண்டு போவார். ஓகே. ஆடி கிருத்திகை இதை கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? ரொம்ப ஸ்பெஷல். கொண்டாடுறதுனாக்கா என்றைக்குமே அந்த காலத்துல எல்லாம் வெற்றியை கொண்டாடுவாங்க இல்லையா? வெற்றி வந்து ஒரு முக்கியமான ஒரு போர் நடந்தாலோ இல்லைன்னா ஏதாவது ஜெயிச்சிட்டாலோ கொண்டாட்டம். அந்த கொண்டாடுறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ வெற்றி இருந்ததுனால கொண்டாடிருக்காங்க. வெற்றிவேல் முருகனுக்கு. ஓகே. முருகனை நினச்சி வெற்றியாக பல ஜென்மங்கள், அதாவது ஜென்மங்கள்லாம் நான் உயிராற்றலை சொல்கிறேன். எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ மக்கள், கோடான கோடி மக்கள் வந்து முருகனை நினச்சி அவங்க வேண்டது நடந்ததுனால அங்கே ஒரு கொண்டாட்டம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால தான் கொண்டாடுறாங்க. ஓகேங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது முருகனை வந்து நம்ம அவர்கிட்ட வேண்டும் போது ரொம்ப அடம் பிடிக்கணும். அடம் பிடிச்சா மட்டும்தான் அவர் நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையாது? கண்டிப்பாக அடம் பிடிக்கணும். ஓகே. ஆனால் அவரோட உடம்பு பிடிக்கணும். ஓகே. அதாவது ஒரு வார்த்தை சொல்லுவான் அடிக்கடி, வேல் பிடித்த முருகனின் கால் பிடித்து உயர்வோம் அப்படின்னு. கால்னா காலையே கிடக்குன்னு சொல்ல சரணாகதி. அடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்களே, ஒரு குழந்தை அப்பாக்கிட்ட அடம் பிடிக்கும். அதுக்கு பேர் கோபமான அடம் கிடையாது, பாசமான அடம். கடையில் போகிறாங்க, ஒரு ஜாமான் கேட்குறாப்புல, விளையாட்டு ஜாமான், பரவாயில்ல போடுறாங்க,
அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுவார் அவங்க அப்பா. ஆனால் அடம் பிடிச்சா மொத்த காலம் அது வேணும் போ இந்தா அப்படின்னு வாங்கி கொடுத்துருவாங்கல்ல. முக்கியமான வரம், முக்கியமான நடக்கலாம் அவங்களுடைய விதி பயன்பட்டு நடந்துகிட்டு இருக்கும். அடம் பிடிச்சி உன் காலை பிடிச்சிக்கிறேன், உன் வேலை பிடிச்சிக்கிறேன், உன்னுடைய கூடவே இருக்கிறேன், சரணாகதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அடம் பிடிச்சோம்னாக்கா கண்டிப்பாக இறங்கி எல்லாத்தையும் செஞ்சிருவார். அதனால தான் அடம் பிடிச்சி கேட்கணும், குழந்தையாக மாறிவிட வேண்டும். குழந்தை அதான் சொன்னல, அந்த குழந்தை அடம் பிடிக்கிற மாதிரி நம்ம அதே ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கட்டும், அடம் வந்து அந்த அடல்ட்டுக்கான அடம் இருக்கக்கூடாது. அதுதான் தலகணம். நான் கேட்குறேன் நீ கொடு, அதில் ஒருபோதும் நடக்காது. குழந்தையா இருந்து நீங்கள் கத்தி கதறுங்க, அந்த கத்தி கதறுங்கிறது வந்து ஆசை, உரிமை. அதான் அவரோட டிஃப்ரென்ஸ். அந்த மாதிரி அடம் பிடிச்சாக்கா அவருடைய வடம் பிடிச்சா தேரின் வடம், அதேமாரி தேடினா அவரோட இருக்கிறதுக்கு நமக்கும் உள்ள இடத்த சொல்கிறேன். ஸோ அடம் பிடிக்க வேண்டும், வடம் பிடிச்சா அசையாத தேரும் வந்து வீட்டுக்கு வாசலில் நிற்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் அடம் பிடிக்க வேண்டும், வடம் பிடிக்க வேண்டும், முருகன் இடம் பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் இடத்த பிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அவர் நம்ம இடத்துல வந்து உட்காந்துருவாரு. உட்காந்துட்டா அத்தனையுமே சுகமே சுகம். இந்த ஆடி கிருத்திகை அன்னைக்கும் இல்லாட்டி முருகர் பக்தராகல எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த தவறு மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இந்த ஒன்றும் இல்லை, சில பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா அலட்சியமாக இருப்பாங்க. அதை வீடை சுத்தம் பண்ணுறது கிடையாது, நம்ம தானே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சொல்லுங்கள், ஒரு பவர் பாயிண்டில் வரும்போது மற்ற நாளில் கூட நீங்கள் வந்து ஒரு நார்மலாக வீட்டில் ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு போயிடலாம். இந்த கிருத்திகை மாதத்தில் வீடை மெழுக வேண்டும் கல்லுப்புனால. ஏன்னா இத்தனை நாளாக குவிஞ்சி வச்சுருக்கக்கூடிய அழுக்குகள், காற்றலைகள் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி, அதேமாதிரி காற்றலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தெய்வங்களுக்கு பிடிக்காதுனாக்கா உங்கள் வீட்டில் பிடிக்காத வீட்டில் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, அங்கே உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருக்கிறாரு, எப்படான்னு இல்லை போயிட்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு பேட் ஸ்மெல் இருக்கு, அவங்க ஸ்மெல்லே உங்களுக்கு பிடிக்காது. அங்கே அந்த வீட்டில் எவ்வளோ நேரம் இருப்பீங்க? சில அழகான ஒரு வாசனை இருக்கும், ஆனால் உங்களுக்கு பிடிக்காது, வாசனை தான், ஆனால் உங்களுக்கு பிடிக்கல, எவ்வளோ நேரம் இருப்பீங்க? தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தால் அந்த இடத்துல நீங்களே இருக்க மாட்டீங்க. தெய்வம் எப்படி இருக்கும்? அதனால தான் வீடை கல் உப்பில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல சந்தன வாசம் இங்கே வச்சிடணும். இந்த கழுவுறதுல வீட்டில் முடி இல்லாமல் பார்த்துக்கணும். முடி கண்டிப்பாக அங்கங்கே சிதறில் இருக்கக்கூடாது. வீடு ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது, சுத்தமாக இருக்கணும்னு மட்டும்தான் இருக்கும். இந்த சுத்தத்தை மட்டும்தான் சில பேர் வந்து எல்லாருமே பண்ணுவாங்க, அந்த இடத்த மட்டும் பண்ணிக்குவாங்க அவசரத்தில், டைம் இல்லை. அந்த வீடே அந்த சுத்தம் பண்ணணும். அந்த கிருத்திகை மாதத்தில் வீடே கல் உப்பில் மாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அழகான ஒரு சாண்டில் ஸ்மெல் இல்லை சாண்டில் ஊதுபத்தி இப்படி வச்சுருங்க. அந்த இடத்துல அன்றைக்கின்னு முடிவு எடுத்துடணும், அன்றைக்கி மட்டும் சண்டை போட்டக்கூடாது. முதல் கோணம் முற்றும் கோணங்கிற மாதிரி செய்யவே கூடாது. தவறுன்னு கேட்டிங்களா? அன்றைக்கி மட்டும் நீங்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஒன்லி ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ். ஏன்னா அன்றைக்கி தான் சொல்லுவாங்க இன்ஃபைனிட்டியில் ஒரு 8ன்னு சொல்லுவாங்க. இன்ஃபைனிட்டியில் அந்த இன்ஃபைனிட்டியில் நீங்கள் மைனஸில் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த இன்ஃபைனிட்டி மைனஸ் தான். தலைகளை நின்னாலும் பார்த்திங்கன்னா மாறாது. ஆனால் அதே வந்து ப்ளஸில் வச்சுட்டிங்கன்னா அது கடைசி வரைக்கும் ப்ளஸ் தான். இந்த இன்ஃபைனிட்டிங் அப்படின்னு நம்ம கண்ணில் இருக்கும், தெரியுங்களா? இந்த இன்ஃபைனிட்டி அப்படின்னா மைண்டு. இந்த இடத்துல நீங்கள் கோவத்தை வச்சுட்டிங்கன்னா அகத்தில் தீ இருந்தால் அத்தனை காலமும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த வீடு. ஆனால் அதே இடத்துல அகத்தில் வந்து நம்ம வந்து தீ இல்லாமல் தீபம் எரிஞ்சால் கண்டிப்பாக அதான் தீக்கும் தீபத்துக்கும். அப்போ அன்றைக்கி மட்டும் தீபமாக இருக்கணும், தீயாக இருந்துடாதீங்க. 1000 கோபம் இருந்தாலும் சொல்லிடணும், காலையில் டிஸ்கஸ் பண்ணிடணும். இன்றைக்கி வந்து கிருத்திகை, நம்ம நல்லா இருக்கிறதுக்கான ஒரு நாள். கோபம் தாபங்கள் எதுவாக இருந்தாலும் அது நாளைக்கு வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். என்னென்னலாம் அடுத்தடுத்த விஷயங்கள் நடக்கணும். இப்போ குழந்தை இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க, குழந்தைய பற்றியே யோசிச்சுட்டு இருக்கணும். வேலையிலேயே வேலை கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷனில் இருக்கணும். ஏன்னா முருகன் வந்து அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டாப் அப்படியாகட்டும் தசாஸ்துன்னு சொல்லக்கூடிய நாள். ஒவ்வொரு கடவுளும் ஒவ்வொரு டைமில் ஒன்று வேண்டிய எல்லாமே அப்படி தான். ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வந்துருச்சுனால நம்ம முன்னோர்கள் அந்த பவர் பாயிண்ட்டை தான் அன்றைக்கி நாளாக குறிச்சிருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் அந்த நவக்கோள்களும் பஞ்சபூதங்களும் ஒன்றாக இருக்கும் இடமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் போய் நம்ம சண்டை போட்டுக்கிட்டு அந்த நேரத்தில் நம்ம வந்து தவறான லெஃப்ட் ஹேண்டை தூக்கி வச்சோம் அப்படின்னா அது லெஃப்ட்டு தான். ரைட் ஹேண்ட் வச்சுன்னா எல்லாமே ரைட் தான். அதனால தான் செய்யவே கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் அன்னைக்கு அந்த 24 மணி நேரமும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே பேசி வச்சுக்கோங்க. வேணாலும் சண்டை போட மாட்டேன், கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன், பேட் வேர்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. அது அகத்தின் அழகையும் கெடுக்கும், உங்களோட வீட்டோடைய அகலையும் வாழ்க்கையே கெடுத்துரும். ஸோ சண்டை போட மாட்டேன், எதுவாக இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வழிகளை முன்னாடியே வகுத்து வச்சிடணும். ஏன்னா அந்த கிருத்திகை மாதத்தில் எதை விதைக்கிறோமோ அதான் முளைக்கும். நீங்கள் தப்பாக விதைச்சிங்கன்னா அது தப்பு தான். ஸோ அப்போ நம்ம கையில் இருக்காங்க. ஒரு நாள் நமக்காக வந்து சந்தோஷமாக இருந்துடலாம் இல்லையா? 1000 கவலைகள் இருந்தாலும் சொல்லலாம், ஈஸியாக இங்கே உட்காந்துட்டு பி ஹாப்பின்னு சொல்லிடலாம். ஆனால் அவங்க சுமந்துக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம அந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்குமே கடன் சுமை, பிரச்சனைகள், ஏதோ ஒன்று, டைவர்ஸ் பிரச்சனை, மன நிம்மதி இல்லாமல் தெரிவாங்க. நீ உட்காந்துட்டு சொல்லிடுவாப்பா நீ என்ன அப்படின்ட்டுருவாங்க. ஆனால் கட்டுப்படுத்திக்கிட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு வியாதின்னு வந்துச்சுன்னா கசப்பான மருந்தை குடிச்சிடுவோம்ல, அது மாதிரி நம்ம அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாவது ஃபுல்லாக இருந்தீங்கன்னாக்கா அது நடித்தாலும் அது அத்தனை விஷயங்களும் நொடித்த விஷயங்கள் எல்லாம் பவர்ஃபுல்லாக
அந்த சிரிப்பு அப்படியே பாசிட்டிவாக நிலைச்சு நின்றுடும். ஓகே. அதான் வந்து அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால தான் அன்றைக்கி வந்து மல்லிகைப்பூ, வீட்டில் இருக்கக்கூடிய வாசங்கள், வீட்டில் இருக்க நல்லா கழுவிட்டு சுத்தமாக தெய்வங்களுடைய சிலைகள்லாம் எடுத்துகிட்டு பூவாக போட்டு பார்க்கவே சும்மா அப்படியே கேலப்பாக அழகாக ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா வாழ்க்கையும் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அந்த நாள் மட்டும் சண்டையோ கோபமோ திட்டமோ இல்லாமல் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருங்கப்பா, எந்த டென்ஷனாக இருந்தாலும் அப்படியே இருங்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அற்புதமாக அமையும். நம்ம நேயர்களுக்காக முருகனை பற்றியும் ஆடி கிருத்திகை பற்றியும் ரொம்ப நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.